மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய். சொல்லும் போதே கூஸ்பம்ஸா இருக்கு. ஸோ இளைய தளபதி விஜய் டு முதலமைச்சர் விஜய், இந்த ஜேர்னிக்கு நடுவில் நம்ம என்ன கற்றுக்கலான்னு தெரியுமா? அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நடுவில் பெரிய சைக்காலஜியே இருக்குது. தளபதி விஜய் 2024 கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட படத்தோட டைலாக்ஸ்ல ஸ்லோவா ஸ்மார்ட்டா அரசியல் பத்தி பேசியிருப்பாரு. உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல, அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல அரசியல். அண்ட் இங்க தான் விஜய் மக்கள் இயக்கம் ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது ஒரு ஃபேன் கிளப் இல்ல, மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி அரசியலுக்கு தேவையான ஒரு பேஸை கிரியேட் பண்ணாங்க. அண்ட் பை த டைம் டிவிக்கு எல்லாம் லான்ச் ஆகுறப்போ ஆடியன்ஸ் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. அண்ட் தளபதியோட ஒரு மொரட்ட ஐடியான்னு சொல்லணும்னா அது virtual warriors. அவங்க எல்லாரும் எலெக்ஷன் டைம்ல கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது virtual warriors மட்டும் தான் டிவி கேக்கு 24/7 ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. டிவிக்கோட ஃபோமோ ஸ்ட்ராட்டஜி, எல்லாரும் எனக்காக உங்க வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போடுங்க. தளபதியே அவர் வாயால கேட்டதும் எல்லாரும் அதை பண்ணாங்க. ஆனா நம்ம அது இன்வால்வ் ஆகாம இருக்கிறது ஏதோ லெஃப்ட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் ஒரு தளபதி ஃபேனா சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அவரோட பர்சனல் இஷ்யூஸை அவர் ஹேண்டில் பண்ற விதம். இந்த லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸா என்னென்ன விஷயத்தெல்லாம் தளபதி மேல சொன்னாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணாரு? மீடியாஸ் அகேன்ஸ்டா இருந்தோம், அவர் கண்டுக்கவே இல்லை. நோ பிரஸ் மீட், நோ எக்ஸ்பிளனேஷன், ஜஸ்ட் சைலன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். அண்ட் அடுத்தது முக்கியமா வைரலான ஒரு விஷயம், ட்ரெஸ் கோட். ஒரு ஒயிட் ஷர்ட்டும் ஒரு பீச் கலர் பேண்ட்ஸும் போட்டா நம்ம இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றோன்ற ஃபீலை விட நம்ம ஒரு ட்ரைபை கிரியேட் பண்றோன்ற ஒரு வெறித்தனமான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. தளபதி ஹம்பலா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ அது ஒரு சினிமா டைலாக் மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஹார்ட்ல ஹிட் ஆச்சு. நம்ம எல்லாரும் டெய்லி கேட்டு என்ஜாய் பண்ற டிவிகே சாங்ஸ் அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீச் பிஃபோர் தி எலெக்ஷன், அது கம்யூனிகேஷன் இல்ல, அது ஒரு மூவியோட கிராண்ட் கிளைமேக்ஸ் மாதிரி. தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்ட போடுங்க, தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மக்கள் எல்லாருமே ஒரு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியான டைம்ல சரியான ஸ்ட்ராட்டஜியோட ஒரு ஹீரோ வந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாலிடிக்ஸோட பழைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நியூ எனர்ஜி, டிஜிட்டல் கனெக்டிவிட்டி அண்ட் கல்ட் பிராண்டிங் தான் இப்போ ஒர்க் ஆகும். அண்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. பர்சனலி நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா களத்தில் இருக்கிறது யாரு? இன்னொரு முக்கியமான விஷயம், நீ மலேசியாவில் தானே இருக்க, எதுக்கு தமிழ்நாட்டு அரசியல் பற்றி பேசுகிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. நம்ம டெய்லி லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். தெரியுமா? இது கூட தெரியாமல் சும்மா நச நசன்னு